தூத்துக்குடி அருகே குமரரெட்டியாபுரத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே குமரரெட்டியாபுரத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மன் கோவில் கொடை விழா கடந்த 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை சிறப்பாக நடைபெற்றது. கோவில் கொடை விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது. இதில் சின்ன மாட்டு வண்டி ஒரு பிரிவாகவும், பூஞ்சிட்டு மாட்டு வண்டி போட்டி 2 பிரிவாகவும் நடைபெற்றது. போட்டியினை சிப்காட் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் ரத்தினவேல் பாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் சின்ன மாட்டு வண்டி போட்டியில் முதல் பரிசாக ரூபாய் 30,000 மதிமுக முன்னாள் ஒன்றிய தலைவர் செல்லச்சாமி வழங்கினார். இரண்டாவது பரிசான ரூபாய் 25,000 ஒன்றிய திமுக பொருளாளர் மொட்டையசாமி, தெற்கு சிலுக்கன்பட்டி முன்னாள் ஊராட்சி தலைவர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் வழங்கினர். மூன்றாம் பரிசான ரூபாய் 20,000 வடக்கு மாவட்ட அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் கோபி என்ற அழகிரி வழங்கினார். நான்காம் பரிசான ரூபாய் 15,000 தெற்கு வீரபாண்டியபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பையா வழங்கினார். அதேபோல் பூஞ்சிட்டு மாட்டு வண்டி போட்டிக்கான முதல் பரிசான ரூபாய் 25,000 தெற்கு வீரபாண்டியபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்ராஜ் வழங்கினார். இரண்டாம் பரிசான ரூபாய் 20,000 குமரரெட்டியாபுரம் அருணாச்சலம் வழங்கினார். மூன்றாம் பரிசான ரூபாய் 15,000 குமரரெட்டியாபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சண்முகராஜ் வழங்கினார். நான்காம் பரிசான ரூபாய் 10,000 பாஜக ஒன்றிய செயலாளர் முனியசாமி என்ற முனிஸ் வழங்கினார். இதில் சின்ன மாட்டு வண்டி போட்டியில் மேட்டூர் அழகர் பெருமாள் முதல் பரிசினையும், வேப்பங்குளம் முருகன் மற்றும் காளியம்மாள் இரண்டாவது பரிசினையும், துவரந்தை மணிமேகலை மற்றும் எப்போதும் வென்றான் ஆரியாஸ் பேக்கரி மூணாவது பரிசினையும், எப்போதும் வென்றான் ராமசுப்பு வீரலட்சுமி நாலாவது பரிசையும் வென்றது. பூஞ்சிட்டு மாட்டு வண்டி போட்டியில் முதல் பிரிவில் சங்கரப்பேரி மாரிமுத்து பாண்டியன் மற்றும் பொன்செல்வி முதல் பரிசினையும், பண்ணையாபுரம் கார்கி மற்றும் ஆனந்த் இரண்டாவது பரிசினையும், உத்தமபாளையம் ராமர் மூன்றாவது பரிசினையும், மேலப்பிலாவடி நாலாவது பரிசினையும் வென்றது. அதேபோல் பூஞ்சிட்டு மாட்டு வண்டி போட்டியில் இரண்டாவது பிரிவில் சொக்கலிங்கபுரம் கவி ஸ்ரீமித்ரா முதல் பரிசினையும், எப்போதும் வென்றான் ஆரியாஸ் பேக்கரி இரண்டாவது பரிசினையும், சங்கமால்புரம் பிரியதர்ஷினி மூன்றாவது பரிசினையும், சங்கரப்பேரி எம் ராஜா பிரதர்ஸ் நாலாவது பரிசினையும் வென்றது. நிகழ்ச்சியில் ராஜேந்திரன், சாமியாடி ராமசாமி, தலையாரி ஐயாவு, கோவில் பூசாரி ஆறுமுகம், தர்மகத்தா தனபால், பட்டுராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கறிக்கடை